என் பேர் அவ்யுக்த். நந்தனா டிராமால சிதம்பரம்ல இருக்கிற ஒரு ப்ரீஸ்டா ஒரு ரோல் பண்றேன். என் பேர் கிருஷ்ணன். நான் ஊர் போகாம பருத்திக்கு வந்து நந்தனா டிராமா ஆக்ட் பண்ணேன். என் பேர் ஜுவலன். என் பேர் பரிதி. நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. தன்னே தன்னே நன்னே தானனே தன்னனே தானனே தன்னனே. என் பேர் சர்வஜித் ஸ்ரவணம். நான் பத்ரிநாத். என் பேர் வந்து ரிஷ்வந்த். என் பேர் ஜஷ்வந்த். நான் வந்து இந்த நந்தனா ட்ராமா அதில் நான் வந்து நந்தனா நடிக்கிறேன். நான் வந்து நந்தனா ட்ராமாவில் வந்து வில்லேஜராக நடிக்கிறேன். நான் வந்து பிலவட் நந்தனாரோட ஃப்ரெண்ட். நான் நந்தனாரோட லேண்ட்லார்டு. நீங்கள் பர்த்திக்கு வருது ட்ராமா ப்ராக்டிஸ் போது ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? ஒரு நாளும் நாங்கள் வந்து எங்களோட ப்ராக்டிஸை டியூன் பண்ணும்போது சுவாமி எங்கள் கூட இருந்து எங்களுக்குள்ளே வந்து சுவாமி தான் ஆக்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ரிஷ்வந்த், உங்களுக்கு? எனக்கு வந்து 1000 பாலிகா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சுவாமி தந்திருக்காரு. அதான் பத்ரி. ஸோ ஒரு நாளும் ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு உள்ள ஒரு நியூ ஃபீலிங் கல்டிவேட் ஆச்சு. பர்த்தி வந்து எனக்கு ஒரு வீடு மாதிரி, எல்லாருக்கும் ஒரு வீடு மாதிரி, சுவாமியோட வீடு. ஸோ இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தட்டு ஒரு சென்னையில் பண்ணுற ட்ராமா ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணது இங்கே வரைக்கும் வந்து இருக்கிற பெரிய விஷயம். ஓகே, நீங்கள் இந்த ட்ராமாவில் என்ன கற்றுக்கிட்டீங்க? நந்தனார் 63 நாயன்மாரில் ஒருத்தர், ரொம்ப ரிவியர்டான ஒரு முனிவர். அவர் ஒரு லோ காஸ்டாக இருந்து ஒரு வில்லேஜில் சிவபக்தனா இவ்வளோ ஒரு சிவன் 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 சிவன்னு அலைஞ்சுட்டே இருந்தார் சிவனுக்கு. நான் ப்ளே பண்ணுற லேண்ட்லார்டு வந்து அவர் அதை இக்னோர் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். நந்தனாரை விட்டார், சிதம்பரம் போக விட்டார், ஆதனூர் போக விட்டார், அந்த அவரோட காஸ்ட்டை பார்க்காம விட்டார். அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அவர் வந்து அந்த திருப்புங்கூரில் அந்த பாட்டு பாடி சிவனுக்கு ரொம்ப பார்க்க முடியலையே, அந்த நந்தி மறைக்குதேன்னு ரொம்ப ரொம்ப சேடாக இருந்தது அவருக்கு. ஆனால் நந்தி சிவன் நந்தியை மூவ் பண்ண சொன்னார், நந்தி மூவ் பண்ணியிருக்கு. இப்போவும் திருப்பங்கூர் போனால் அந்த நந்தி மூவ் பண்ண பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு நந்தனார் ஸ்டோரி கேட்டு. ஸோ எனக்கும் அவரை மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ரொம்ப உள்ளே இருக்குது. அண்ட் எனக்கும் திருப்பங்கூர் போகணுன்னு ஆசை இருக்குது. பத்ரி? ஸோ லைக் நான் வந்து என்ன புரிஞ்சுனேன்னா, நந்தனா மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து ட்ரூ மீனிங் ஆஃப் லைஃப்பை வந்து புரிஞ்சிருக்காரு. பியூர் டிவோஷன் வந்து கல்ல கூட இருக்கும். இது நந்தனாரோட ஹார்ட் மெல்ட்டிங் சாங்ஸ் வந்து நந்தியே நகர வச்சிருக்கு. அண்டு அவரை மாதிரி ஒரு ஆள் இருப்பாரான்ற ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங் ஒரு ஃபீலிங் இருக்குது. நந்தி மறைக்குதையா ஐயா, நந்தி மறைக்குதையா, எந்தையை காணவே ஓடோடி வந்தேன், எந்தையை காணவே ஓடோடி வந்தேன், நந்தனுக்கிறங்க என்னும் மனமில்லையா, நந்தனுக்கிறங்க என்னும் மனமில்லையா ஐயா, நந்தி மறைக்குதையா, மறைக்குதையா ஐயா, நந்தி மறைக்குதையா ஐயா, நந்தி மறைக்குதையா.
This is truly amazing. Truly remarkable are the ways of the Lord. Absolutely, brother. Even to this day, upon visiting the temple at Tiruppungur, one would be able to see the stone image of Nandikeshwara in its shifted position, offering a direct view of Lord Shivalokanatha, adorning the sanctum sanctorum of the temple. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நந்தனார் வந்து எவ்வளோ டிவோட்டடாக இருக்காருன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே ஹி ப்ரேஸ் டு சுவாமி. ஆல் த ஒர்க் ஹி டஸ். ஒரு வேலை அவர் பண்ணுறச்சையும் சுவாமி நினச்சிட்டு, சாப்பிட்றச்சே சுவாமி நினச்சிட்டு, தூங்குறப்ப சுவாமி நினச்சி, ஒரு வாட்டி சிவன் 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 பாடிக்கிட்டு, ஈவன் இஃப் ஹி ஒர்க்ஸ் ஹி சிங்ஸ் ஃபார் லார்ட், ஹி ப்ரேஸ் ஃபார் லார்ட். ஸோ அவர் எவ்வளோ டிவோட்டடாக இருக்காருன்னா அவரோட ப்ரேயர்ஸ் இறங்கி சுவாமி நந்தியவே அவர் மறைக்கிறதுக்காக நந்தியவே நகர்த்தி. ஸோ இப்போ அவர் சுவாமியோட ஒன்று இறஞ்சிருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ டிவோட்டடாக இருந்திருக்காரு. ஸோ எனக்கு அந்த ரோல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு சுவாமி ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு டிவோட்டிங் எவ்ரி திங், அது வந்து ஒரு பகவத்கீதா ஸ்லோகா இருக்கு, எத்கரோசி தஸ்னாசி. யாரால சொல்ல முடியும்? நாங்கள் சொல்கிறோம். சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். यत्करोषि यदश्नासि यज्जुहोषि तदासि यत् यत्यपश्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम्. ஓகே, ஒரு கேம் ஆடலாமா எல்லாரும்? இந்த ஒரு ஸ்லோகாவை லிங்க் பண்ணுறேன். லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு யாராச்சும் ஒருத்தர் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க, அதை நீங்கள் சுவாமிக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாமே. ட்ரை பண்ணலாமே. ஓகே, யார் ஆரம்பிக்கிறேன்? யஷ்வந்த் ஆரம்பிக்கிறியா? சொல்லு. யார் கேட்க போகிறேன்? சர்வீஸ் தான். ஓகே. டிவி. டிவி. பருத்தியில் இல்லாத போது டிவியில் தானே சுவாமி தர்ஷன் பார்ப்போம். பருத்தி ஈவினிங் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கல்ல, தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் டிவி டு சுவாமி. ஓகே. ஜஸ்வந்த். ஓகே பத்ரி. பென். ஓகே, பென்ஸ் ஆர் த வே ஆஃப் கனெக்டிங் வித் லார்ட்ஸ். ஸோ இப்போ சுவாமிக்கு எழுதுகிற ஒரு லெட்டரும் நம்ம அந்த பெனில் எழுதுகிறப்போ அந்த சுவாமி வந்து ஈவன் இப்போ ஒரு பேப்பர் தானே, ஒரு லெட்டர் தானே அப்படின்னு என்றைக்குமே ட்ரீட் பண்ணதில்லை. ரீட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர். ஒரு லெட்டரையும் வாசித்து பார்த்து அவங்களோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி அதை நிறைவேற்றி ஹஸ் டன் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் காட். பத்ரி. பால். 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 யா. ஃபுட்பால், பாஸ்கெட்பால். ஸோ பால்ன்றது ஒரு பவுன்ஸ் பண்ணுற திங். ஸோ நான் என்ன நல்லது பண்ணுறேனோ சுவாமி அதுக்கேற்ற எனக்கு gift கொடுப்பாரு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் பால் டு சுவாமி. ஸோ வாட் எவர் யூ கிவ் இட் வில் பவுன்ஸ் பேக் திருப்பி. டெம்பிளில் தான் வந்து சுவாமி இருக்காரு. அதனால சுவாமி அதை கூட கனெக்ட் பண்ணுறேன். அதே போல் நம்ம ஹார்ட்குள்ளே சுவாமி இருக்காரு. நம்ம பாடி தான் டெம்பிள். அதனால கனெக்ட். சுவாமி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களை எல்லாரையும் பருத்தி கூட்டின்னு வந்து எங்களை ட்ராமாவை யூ ஆர் மேக்கிங் அஸ் ஆஃபர் இட். உங்களால் தான் வி ஆர் ஆஃபரிங் இட் டு யூ. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ದೀನ ಕರುಣಾಕರಣೆ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೆ, ದೀನ ಕರುಣಾಕರಣೆ ನಟರಾಜ நீலகண்டனே, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும். சாய்ராம், நான் ஜெயந்த். என் பேர் சாய் ஸ்ரவன். நான் ஆக்சுவலி இந்த நந்தனா ட்ராமாவில் ஒரு நரேட்டராக இருக்கேன். ட்ராமாலாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் லேட் ஆகிடும் முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போல்லாம் நைட் சில டைம் 8:30 ஆகிடும். ஸோ அப்போல்லாம் வெரி லாட் ஆஃப் டிராஃபிக் இருக்கும். ஸோ அப்போல்லாம் நான் வந்து ரேப்பிடோ தான் புக் பண்ணி போவேன். அப்போல்லாம் ஐ ஃபீல் சில டைம் கொஞ்சம் பயமாக இருக்கும். எதாவது வண்டி ஃபாஸ்ட்டாக வருது, சம் பீப்புள் கோ ஃபாஸ்ட், அந்த மாதிரிலாம் பயம் இருந்தது. அப்போ வந்து ஐ ப்ரே டு சுவாமி நீங்களே என் கூட வந்து என்னையே விட்டுடுங்க வீட்டில் என் கூடயே வந்து அப்படின்னு நான் கண்ணு மூடிட்டு ப்ரே பண்ணும்போது என் வண்டி வந்தது. அப்போது அந்த வண்டியில் சுவாமி ஃபோட்டோ இருந்தது, அந்த வண்டியில் இந்த மிரர். அப்போ நான் நினச்சேன் காட் இஸ் வித் மீ, சுவாமி என்னோடயே வராரு. ப்ராக்டிஸ் ஹீ இஸ் கரெக்டிங் மை மிஸ்டேக்ஸ் வித்தின் மீ. என் கூடயே வந்து மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே என்னை வீட்டில் விட்டுடுறா சுவாமி. ஐ ஃபீல் இட் லைக் தட்.
ஸோ இந்த ட்ராமா ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மிட்வே ஆஃப் ஃபெப்ரவரி 15 அந்த டைம். அண்ட் மை போர்ட்ஸ் வேர் ஸ்டார்டிங் அரவுண்ட் தட் டைம். நான் இனிஷியலாக வந்து இந்த ட்ராமா அக்செப்ட் பண்ண வந்து கொஞ்சம் தயங்கினேன். லைக் போர்டும் வச்சுட்டு இதுவும் கோஆப்ரேட் பண்ண முடியுமா தெரில, டவுட்டாக இருந்தது. பட் தென் மை பால் விகாஸ் குருஸ் ப்ராம்ப்டட் மீ, பரவாயில்ல, யூ கேன் டூ இட், சுவாமி இஸ் வித் யூ, எல்லாம் நல்லா பண்ணிடலாம் அப்படி சொல்லி அட்லாஸ்ட் ஐ ஜாயின்ட் இட். அண்ட் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் ஹோப்ஸ் இருக்குது. அண்ட் லைக் இந்த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகும்போது மை மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்டட், இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டார்டட். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தெரியல. அண்ட் ஐ ப்ரே டு சுவாமி ஆல்வேஸ். இந்த ட்ராமாவும் வரேன், நான் வந்து ட்ராமாக்கும் அப்பியர் ஆகிறேன், போர்ட்ஸ்க்கும் இருக்குது, கொஞ்சம் செட் மை பேப்பர் ஈஸி அந்த மாதிரிலாம் ப்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நான் எழுதின எல்லா பேப்பரும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. லைக் அதர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸோட லைக் ஹவு தே ஃபெல்ட் த பேப்பர் வாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு எதுவுமே அந்த மாதிரி பெருசாக தெரில. ஸோ அந்த ட்ராமா மூலியமாக நான் சுவாமிக்கு ப்ரே பண்ணது வந்து எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜெயந்த், இந்த ட்ராமாவோட கீ ஆஸ்பெக்டாக என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ராமாவோட மெயின் தீமே வந்து டிவோஷன். நந்தனாருன்ற ஒரு லைக் அந்த டைமில் வந்து டவுன் கேஸ்டாக பார்த்த ஒரு அவர் அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து அந்த மாதிரி ஒரு ஆளால் கூட சுவாமியை வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியும். அந்த எவ்வளோ பெரிய அப்டக்கலாக இருந்தாலும் அந்த சுவாமியோட பேரை சொல்லிகிட்டே வந்து என்ன வேலை பண்ணாலும் வில் பி டெஃபினெட்லி ஏபிள் டு அச்சீவ் இட். அதுதான் அந்த மெயின் தீமே. ஸோ நானும் டிவோஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் நந்தனாருக்கு வந்து அப்படி ஒரு டிவோஷன், லைக் லார்ட் சிவா பற்றியே நினச்சிருந்தான். லைக் ஆல் இஸ் லைஃப், லைக் ஃபார்மிங் பண்ணும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, குளிக்கும் போது ஃபுல்லாகவே லார்ட் சிவா 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 சொல்லிட்டே இருந்தா. அந்த வெந்த லேண்ட்லார்ட் கூட லைக் வெயிட், நீ சிதம்பரத்துக்கு இப்போ போவேணா, கொஞ்சம் டைம் ஆகணும் அப்படி சொல்லும் போது கூட லார்ட் ப்ளீஸ் கிராண்ட் மீ யுவர் தர்ஷன் அப்படி தான் தோணுச்சு. லைக் டிவோஷன் டு காட் மேக்ஸ் யூ அ பார்ட் ஆஃப் காட், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ட்ராமா வந்து உன்னோட லைக் ஹவ் இட் கனெக்டட் வித் அதர் பீப்புள் ஆர் ஹவ் இட் டைரக்ட்லி கனெக்டட் வித் யூ வித் சுவாமி? இந்த ட்ராமா எப்படின்னா லைக் என் ரோல் பற்றி கனெக்ட் பண்ணுறது பார்க்கணுன்னா, செகண்ட் நரேட்டராக பார்க்கும்போது அந்த ட்ராமா ஐம் வெரி நாட்டி. லைக் நான் பால் விகாஸ் அட்டன் பண்ணாமல் இருப்பேன். லைக் சும்மா லைக் ஹீல்ஸே அவங்க பாட்டுக்கு கதை சொல்லிட்டோம், நம்ம பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி தான் என் ரோலு. லைக் நான் ஆக்சுவலி லைட்டாக அப்படி தான், லைக் கொஞ்சம் நாட்டி. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இட் கனெக்டட் வித் மீ. தென் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ திஸ் ட்ராமா. நான் செல்ஃபாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டெண்டிங் பால் விகாஸ் கிளாஸஸ் அண்ட் ஹாவ் அ டிவோஷன் ஆஸ் ஈக்குவல் டு நந்தனார் யாராலேயும் முடியாது. பட் அட்லீஸ்ட் அ லிட்டில் பிட் தட் இஸ் ஈக்குவல் டு நந்தனார். உனக்கு? இந்த ட்ராமா எப்படின்னா லைக் நான் வந்து இந்த மாதிரி ட்ராமா இந்த சுவாமி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பண்ணுவேன். பட் நாட் லைக் இந்த பேசுறது அந்த ஜானர் வந்து இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அந்த பேசுறதுனாலே ஐம் லிட்டில் அலர்ஜிக் அண்ட் கொஞ்சம் எப்பயுமே கஷ்டப்படுவேன். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த அவ்வளோ பேர் முன்னாடி பண்ணணும்னு நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். பட் தென் அது எப்படின்னு தெரில, லைக் வித் த கோஆப்ரேஷன் ஃப்ரம் தட் பால் விகாஸ் டீம் அண்ட் வித் சுவாமிஸ் கிரேஸ் எனக்கே தெரில நான் எப்படி வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒரு நல்ல லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இவ்வளோ பெரிய ரோல் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்து இவ்வளோ பேர் முன்னாடி சுவாமி முன்னாடி எங்களை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு எங்கள் பால் விகாஸ் குருஸ்க்கும் சுவாமிக்கும் ஃபைனல் தேங்க்ஸ். ஹாப்பி 100th பர்த்டே சுவாமி. லவ் யூ. Happy 100th birthday, Swami. We are very proud to express ourselves in front of you on your birthday. Love you. Happy 100th birthday, Swami. I love you, Swami.
லவ் யூ சுவாமி, ஹாப்பி 100th பர்த்டே. ஹாப்பி 100th birthday சுவாமி, லவ் யூ. லவ் யூ சுவாமி, ஹாப்பி 100th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சுவாமி, we all love you. हर 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 शिव शङ्करने ॐ हर 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 शिव शङ्करने शिव 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 गङ्गा